Hi, hello everyone. A very good morning. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரியா. ஸோ ஐபிபிஎஸ் கிளரிக்கல் அப்படிங்கும் போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து 100 மார்க்ஸ் நடக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதுல ஆப்டிடியூட் வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 35 marks. So aptitude வந்து 35 marks, reasoning 35 marks and English for 30 marks. சரியா. So இதுதான் வந்து ஒரு ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்கான ப்ரிலிம்ஸ் பேட்டர்னா இருக்கும் சரியா. சோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங்காவும் இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஆப்டிடியூடுக்கு 20 minutes, ரீசனிங்க்கு 20 minutes and then வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 20 minutes. ஸோ செக்ஷனல் டைமிங் செப்பரேட்டா எனக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கலை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸோ அந்த 20 minutesக்குள்ள நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் நான் சால்வ் பண்ணணும் சரியா. சோ பார்க்கலாம் இன்னைக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து எப்படின்னா ஒரு நம்பர்ஸை வச்சு விளையாடுற ஒரு கேம் மாதிரி தான் சரியா. சோ அப்ப கேம் அப்படிங்கும் போது சோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க மட்டும்தான் என்னால டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்னா அந்த நம்பர் சீரீஸை வந்து ஒரு ஃப்ளோக்கு நான் கொண்டுட்டு வர முடியும். ஸோ இங்க வந்து டிஃபரன்ஸ் 1 இருக்கு, இங்க வந்து டிஃபரன்ஸ் 4 இருக்கு, இங்க வந்து பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் 9, இங்க வந்து பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 16 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 1 4 9 16 அப்படிங்கும் போது டெஃபினட்டா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் நெக்ஸ்ட் நம்பர் என்னவா தான் இருப்பாங்க 25 மீன்ஸ் வாட் 5 ஸ்கொயர் ஓகே. ஸோ அப்போ 44 பிளஸ் 25 அப்படிங்கும் போது என்னோட கிவன் ஆன்சர் யாரா இருப்பாங்க 69 இருப்பாங்க. கிளியரா இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 10 40. சோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் எப்படி வந்திருக்கும் இன்டு 2 பண்ணா வருமா. சோ 10ல இருந்து 40 வரணும்னா இன்டு 4 அப்ப இன்டு 2 இன்டு 4 அப்ப நெக்ஸ்ட் ஒன் என்னவா இருக்கலாம் இன்டு 6 அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கலாம் இன்டு 8 அப்ப நெக்ஸ்ட் என்னவா இருந்திருப்பாங்க இன்டு 10 அப்ப given ஆப்ஷன்ல இன்டு 10 அப்படிங்கும் போது 19200 எங்க இருக்கு இங்கதான் இருக்கு இல்லையா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 14 வந்து என்னவா இருக்கு எனக்கு 7 ஆயிருக்கு. அப்போ ஒரு நம்பர் அப்படியே பாதி ஆயிருக்கு அப்படிங்கும் போது டெஃபினட்டா இது என்னவா தான் இருந்திருப்பாங்க 0.5 தான் இருந்திருப்பாங்க. அப்ப இன்டு 0.5 இன்டு 1 இன்டு 1.5 இன்டு 2 அப்ப டெஃபினட்டா இது என்னவா இருந்திருக்கும் இன்டு 2.5 இருந்திருக்கும் இல்லையா. 21 இன்டு 2 என்னது 42 21 இன்டு 0.5 யாரா இருப்பாங்க 10.5. சோ 42 பிளஸ் 10.5 அப்படிங்கும் போது 52.5 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது. சோ நெக்ஸ்ட் ஒன் So 179. So 179 என்ன டிஃபரன்ஸ் வருது 9. இங்க என்ன டிஃபரன்ஸ் வருது நமக்கு 18. இங்க என்ன டிஃபரன்ஸ் வருது 152 125 அப்படிங்கும்போது 25 27. இங்க என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது நமக்கு 11 25 36. அப்போ 9 ஓட மல்டிபிள்ஸ் வருது இல்லையா எனக்கு டிஃபரன்ஸ். அப்ப 9 8 27 36 நான் நெக்ஸ்ட் நம்பர் டெஃபினட்டா என்னவா தான் இருந்திருப்பாங்க 45 தான் இருந்திருப்பாங்க. அப்ப எல்லாமே த்ரூ அவுட் என்ன இருக்கு எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 89ல இருந்து 45 என்ன பண்ணணும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ யாரா இருப்பாங்க 44 இருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ 4 9 25 53. சோ 4ங்கும் போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 5. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 16. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 25 28. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 4 1 41. சோ அப்ப 5 16 28 41 எனக்கு ரிலேட் பண்ற மாதிரியே இல்ல. அகைன் இதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்கலாம். சோ அப்ப இங்க வந்து 11, இங்க வந்து பார்த்தோம்னா 12, இங்க வந்து பார்த்தோம்னா 13. அப்ப டெஃபினட்டா நெக்ஸ்ட் நம்பர் யாரா தான் இருந்திருப்பாங்க 14 தான் இருந்திருப்பாங்க. அப்ப 14 அப்படிங்கும்போது 91 41 14. அப்ப என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்க 5 6 10 140 6 தான் என்ன 94 149 தான் என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க. கிளியரா இது. சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா அரித்மெட்டிக் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் டூ சர்க்கிள் ரெண்டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 66 cm 176 cm கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா தேர்ட் சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தேர்ட் சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு என்ன டேட்டா எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்கன்னா தேர்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கோ அதோட டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 66 and 176 இல்லையா. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது எனக்கு 110 இல்லையா. சோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 110. சோ அப்போ இந்த 110 அப்படிங்கிறது தான் தேர்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப தேர்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2 pi r is equal to what 110. கிளியர் ஆயிது. சோ அப்ப இங்க என்ன இருக்கு 2 into 22/7 into
r is equal to 110 அப்படினா so அப்போ இதர இடத்தையும் கேன்சல் பண்ணா இங்க யார் வந்துருவாங்க 5 times so again 7 5s are 35 35 divided by 2 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 17.5 இருப்பாங்க கிளியரா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் so next question average weight of 48 children in a group அப்ப 48 children ஓட average weight வந்து பார்த்தோம்னா 51 so அடுத்தது வந்து 8 children of average weight 53 kg left the group so 8 children ஓட average வந்து 53 அவங்க வெளியில போயிட்டாங்க அப்போ what was the new average weight of the group அப்ப பிரசன்ட்டா இருக்கக்கூடிய அப்ப 48 பேர்ல 8 பேர் வெளியில போயிட்டாங்கன்னா மிச்சம் 40 பேர் தான் இருப்பாங்க அந்த 40 பேரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியா அப்போ 8 பேரோட ஆவரேஜ் என்ன பண்ணனும் நான் மைனஸ் பண்ணனும் இல்லையா சோ அப்ப இத மைனஸ் பண்ணனும் அப்படிங்கும்போது எப்படி மைனஸ் பண்ணலாம் நான் சோ ஃபர்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதலாம் 48 into 50 சோ 48 50 plus 1 ன்னு எடுத்துக்கலாம் சோ 50 plus 1 ன்னு எடுத்துக்கிட்டேனா இதுல பாதி 24 240 24 வந்துரும் இல்லையா so 48 240 2400 again ஒரு 1 இருக்கு 2400 plus 48 அப்படிங்கும்போது 2448 so next one வந்து பார்த்தோம்னா 8 into 53 இல்லையா அப்ப 8 3s are 24 carry to 40 42 அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் யாரா இருப்பாங்கன்னா 2402 2024 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 40 பேரோட சம் அப்ப 40 பேரோட சம் வந்து 2024 அப்படினா எனக்கு தேவை நியூ ஆவரேஜ் தானே வேணும் அப்ப நியூ ஆவரேஜ் வேணும் அப்படிங்கும்போது புதுசா எத்தனை பேர் இருக்காங்க 40 மெம்பர்ஸ் இருக்காங்க அத 40 into 10 ன்னு எடுத்துக்கோங்க இத நான் 4 ஆல கேன்சல் பண்றேன் அப்படிங்கும்போது இங்க யார் வந்துருவாங்க 506 அப்ப 506 divided by 10 ங்கும்போது என்னோட given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரு 1506 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் so next one in a village 62% of the total population male plus female so total population ங்கிறது யாருன்னா மேலும் ஃபீமேலும் சேர்ந்ததுதான் சோ அதுல 40% மேல் பாப்புலேஷன் 20% ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து கிராஜுவேட்ஸா இருக்காங்க அப்படிங்கும்போது என்னோட கிராஜுவேட்கான பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் 100% னா அதுல 62% வந்து மேல் படிச்சிருக்காங்க அதாவது 62% மேல் இருக்காங்க அப்ப ரிமைனிங் 38% தான் யாரா இருந்திருப்பாங்க ஃபீமேலா இருந்திருப்பாங்க சோ அப்ப இதுல 40% மேல் வந்து கிராஜுவேட்ஸ் அப்ப 62ல வந்து 40% அப்படிங்கும்போது யாரா இருப்பாங்க into 4 னா 248 அப்ப 24.8 வந்து யாரா இருக்காங்க அப்படினா மேல் பாப்புலேஷன்ல கிராஜுவேட்ஸா இருக்காங்க அதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா 20% of female population are graduates அப்ப 38ல 20% அப்படிங்கும்போது யாரா இருப்பாங்க 7.6 இருப்பாங்க இல்லையா அப்ப 7.6 24.8 plus 7.6 ங்கும்போது 8 plus 4 யார் வந்துருவாங்க நமக்கு 8 plus 6 யார் நமக்கு 4 ல முடியக்கூடிய வேல்யூ அப்ப given ஆப்ஷன்ல ரெண்டு ஆன்சர் 4 ல முடியுது அப்ப 4 carry 1 12 அப்ப 2.4 னு முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா next question the simple interest on rupees 1300 for 2 years is rupees 286 அப்ப ரெண்டு வருஷத்துக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 286 அப்படினா 1 இயருக்கு என்னவா இருந்திருப்பாங்க 143 ஆ இருந்திருப்பாங்களா இது கிளியரா அப்ப 1 இயருக்கு 143 அப்ப 1 இயருக்கு 143 னா நம்ம இத வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2400 க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப 100% வந்து 1300 அப்படினா 143 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா அப்ப 1300 ஓகே சோ 1300 தான் வந்து 100% அப்படினா நம்ம வந்து 143 எவ்வளவு அப்படினு என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் சோ அப்ப 0000 got cancel சோ இங்க வந்து பார்த்தோம்னா 11 சோ அப்ப 11 தான் வந்து என்னவா இருக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கு இங்க வந்து நான் எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் 4 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் அப்ப ஒரு வருஷத்துக்கு 11% னா 4 இயர்ஸ்க்கு 44% இல்லையா அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும் சோ அப்ப 44% வந்து நான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் 100% யாரா இருக்காங்க 2400 அப்போ 2400 போது இங்க 100% இங்க என்ன வந்துரும் எனக்கு 2400 சோ எப்படினாலும் எனக்கு இந்த 0000 என்ன ஆக போகுது கேன்சல் ஆக போகுது அப்ப டைரக்டா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன் நான் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப 4 into 4 யார் வந்துருவாங்க 16 வந்துருவாங்களா அப்ப என்னோட given ஆப்ஷன்ல 6 ல முடியறது தான் என்னவா இருக்கு என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப given ஆப்ஷன்ல 6 ல முடியறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தானே மல்டிப்ளை பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது 44 ஐயும் 24 ஐயும் பார்த்தே என்ன பண்ணலாம் நான் ஆப்ஷன் பார்த்தே ஆன்சர் சொல்லலாம் கிளியரா இது அடுத்த क्वेश्चन A can complete a piece of work in 32 days. B can complete the same piece of work in next days. If A and B together
work together, they can complete the same piece of work in 17 7/9 days. 17 7/9 அப்படிங்கும் போது so அப்போ a plus b வந்து எவ்வளவு நாள் work complete பண்ணுவாங்கன்னா 17 7/9 அப்ப 7 7s are 7 9s are 63 153 160/9 வருது இல்லையா அப்ப 160/9ங்கிறது டைமா இருந்ததுன்னா work என்னவா இருக்கும் 9/160 இருக்குமா அப்போ 9/160 டோட்டல் ஒர்க் இதுல இருந்து a ஓட வர்க்க நான் வந்து ஒன் டே வர்க்க வந்து நான் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இது ரெண்டு பேரோட ஒன் டே வர்க் இது a ஓட ஒன் டே வர்க் இதுல இருந்து சோ a plus b ல இருந்து a வை மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க b ஆ இருப்பாங்க அப்ப 160ங்கும் போது LCM எடுத்தா யார் தான் வருவாங்க எனக்கு 160 தான் வருவாங்க அப்ப into 5 சோ அப்ப இந்த இடத்துல யார் வந்துருவாங்க 9 - 5 4 so cancel பண்ணும்போது இந்த இடத்துல 40 அப்போ 1/40 இல்லையா 1/40ங்கிறது b ஓட ஒன் டே வர்க் அப்ப டேஸா இருக்கும்போது எனக்கு என்னவா இருப்பாங்க 40 டேஸா இருப்பாங்க கிளியரா so next one given sum of rupees amounts to rupees 2448 in 2 years அப்ப ரெண்டு வருஷத்துல ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து எனக்கு ரூபி அமௌண்ட் ஆகுது எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னா 2448 in 2 years நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க நான் வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 20% கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப givenல எனக்கு என்னன்னா அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு சோ அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 2448 rupees சோ அமௌண்ட் வந்து 2448 rupees அப்படிங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்ப 20% 2 years அப்படிங்கும்போது effective rate of interest போடுவோம் இல்லையா அப்ப effective rate of interestங்கும்போது 20 plus 20 plus 20 into 20 divided by 100 அப்ப டோட்டலா என்னாச்சு எனக்கு 44% ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது கிளியரா இது எனக்கு தேவை என்னது அமௌண்ட் தானே அப்ப பிரின்சிபல் என்னவா இருந்திருப்பாங்க 100% இருந்திருப்பாங்க effective rate of interest வந்து பார்த்தோம்னா 44% அப்ப டோட்டலா என்னாச்சு 144% அப்ப 144% யாருக்கு ஈக்குவல் 2448 க்கு ஈக்குவல் எனக்கு தேவை என்னது 100% கிளியரா சோ இப்ப இத சால்வ் பண்ண அப்படிங்கும்போது 4 சோ அப்ப 4 இருக்குங்கும்போது இத வந்து into 2 டைம்ஸ் போட்டோம்னா என்ன கிடைக்கும் எனக்கு 288 கிடைக்குமா அப்போ அதை விட இன்னும் கம்மியா தான் வரணும் அப்ப 4 வந்து என்ன ஆகணும்னா 8 ஆகணும் 4 ஆல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8 வரும்பா எனக்கு 7 வருமா அப்ப கடைசில 7 தான் அப்ப கண்டிப்பா 10 க்கு மேல 20 குள்ள அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப 10 க்கு மேலனா எனக்கு ஆப்ஷன் 8 வர மாதிரி யார் தான் இருக்காங்க 7 தானே இருக்காங்க அப்ப 7 நான் given ஆப்ஷன்ல 7 வச்சு ஆல்ரெடி 00 இருக்கு அது எனக்கு பிரச்சனை இல்ல அப்போ 00 முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டிஜிட் யாருன்னா 1700 அப்ப 144 வந்து 2448ல எவ்வளவு டைம்ஸ் கேன்சல் ஆகுது அப்படின்னா 17 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது எனக்கு கேன்சல் ஆகுது சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் A boat covers 70 km downstream in 2 hours 30 minutes அப்ப 2 hours 30 minutes downstreamல கவர் பண்றாங்க அப்படிங்கும்போது 70 divided by இப்ப downstreamல உங்களோட ஸ்பீட் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கலாமா 2 hours 30 minutesனா 2.5 so 2.5 அப்படிங்கும்போது இங்க ஒரு 0 சேர்த்துட்டு இங்க 25 னு எடுத்துக்கலாமா சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்குது 28 அப்படிங்கிறது என்னதுப்பா 28 அப்படிங்கிறது downstreamல அந்த downstream ஸ்பீட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சோ அப்போ எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் போட்டோட ஸ்பீடு நம்ம SM தானே எடுப்போம் ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் வந்து 1/6 ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் சோ அப்போ 1/6 ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இப்போ இங்க இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்பீடுக்கு அதாவது ஸ்பீடுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன் சரியா சோ ஸ்பீடுக்கான ரேஷியோ அப்படிங்கும்போது இங்க வந்து பார்த்தோம்னா இந்த 28 அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீம் தானே அப்ப எனக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுனா என்ன பண்ணணும் போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா இங்க x இங்க 6x இருக்கா 6x plus x 7x அப்போ 7x is equal to 28 னா x ஓட வேல்யூ என்னது 4 கிளியரா இது அப்போ இது 4 னா 6 4s are இது என்னவா இருப்பாங்க எனக்கு 24 இருப்பாங்க என்கிட்ட என்ன क्वेश्चन கேட்டாங்க what is the speed of the current அப்ப speed of the current ஓட வேல்யூ என்னது 4 கிளியரா இது பெருசா சால்வே பண்ணக்கூடாதுன்னு சிம்பிளா தான் இருக்கு நட கால்குலேஷன் சரியா சோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் மைண்ட்ல கால்குலேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் எதுல கால்குலேட் பண்ணிடணும் நான் மைண்ட்ல கால்குலேட் பண்ணிடணும் கிளியரா சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் சோ ஸ்டெப்ஸ் டிக்ரீஸ் பண்ணணும் எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா arithmetic problems பொறுத்த வரைக்கும் 30% of a number is equal to 80% of 60% of 90 அப்ப 30% of a numberனா இந்த percentageம் இந்த percentageம் என்ன பண்ணிக்கலாம் நானு கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா சோ percentage கேன்சல் ஆயிடுச்சு ரிமைனிங் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 30% of x இருக்கு அப்ப 30 into x அப்ப 130 30 இங்க வந்து பார்த்தோம்னா இது 2 டைம்ஸா அப்போ இங்க percentage இருக்கனால என்ன ஆகும்னா divided by 100 இருக்கும் இல்லையா அப்ப இந்த percentageம் இந்த ரெண்டு 00வும் என்ன ஆகும் எனக்கு
கேன்சல் ஆகும். அப்ப ரிமைனிங் யார் மட்டும் தான் இருக்காங்க நமக்கு? 9 2s are 18, 18 into 8. 18 into 8 என்னது? 144. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 144 தான் இருப்பாங்க. கிளியரா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. A is 5 years younger than B. 5 years hence B's age would be 1/16 of A's age at that time. What is the present age of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. A வந்து பார்த்தோம்னா A is 5 years younger. B விட 5 வயசு சின்னவங்க. அப்ப A க்கும் B க்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா A is 5 years younger than B. So A வந்து சின்னவங்க. ஓகேவா? 5 years hence 5 வருஷத்துக்கு அப்புறம் B ஓட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் B ஓட வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா 1/6 of A's age at that time. 1/6 of A's age at that time னா 5 வருஷத்துக்கு அப்புறம் A ஓட வயசு எப்படி இருக்குமோ அதுல 1/6 னா என்னன்னு எழுதலாம்? நான் 7/6 ன்னு எழுதலாமா? ஓகேவா? சோ the cross multiply பண்றேன் அப்படிங்கும்போது 6B plus 6 5s are 30 is equal to 7A plus 7 5s are 35. So ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன கிடைக்குது? எனக்கு 5 கிடைக்குது. So B அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா -5 is equal to 7A minus 6B. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு யாரோட ஏஜ் தெரிஞ்சிரும்? A ஓட பிரசன்ட் ஏஜ் தெரிஞ்சிரும். புரிஞ்சுதா இது? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Next question. It takes 1 hour 30 minutes to travel 105 kilometers. So 105 kilometer travel பண்றதுக்கு 1 hour 30 minutes ஆகுது, which means 1.5 இல்லையா? 1.5 அப்படிங்கும்போது இப்படி எடுத்துக்கலாமா? 0 ஆட் பண்ணி 15 எடுத்துக்கலாமா? So 15 வந்து பார்த்தோம்னா 7 டைம்ஸா? So 70யா? So அப்ப இந்த 70 யாரா இருப்பாங்க? 70 kilometer per hour இருப்பாங்களா? So how much time would it take to travel 120% of this distance? அப்ப of this distance னா 105ல 120% வந்து எவ்வளவா இருப்பாங்க? So 100% வந்து 105, 20% வந்து பார்த்தோம்னா 21, அப்போ 126. கிளியரா இது? அப்போ 126 divided by same speed. அப்ப ஸ்பீட் என்னது? 70 kilometer per hour. எனக்கு ஆன்சர் எதுல வேணும்? மினிட்ஸ்ல வேணும். அப்ப கிலோமீட்டர் இது வந்து எதுல இருக்குன்னா 126 கிலோமீட்டர், இது வந்து கிலோமீட்டர் per hour. சோ அவரை வந்து நான் என்னவா மாத்தணும்? மினிட்ஸா மாத்தணும். அதனால into 60. அப்ப 0 0 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். சோ 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 7s are 7, 8, 6 8s are 48. அப்ப 8ல முடியறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப 108. 18 into 6 ஓட வேல்யூ பார்த்தோம்னா 108. கிளியரா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃபைன். சோ given chart இருக்கு. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழ questions, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். This table shows the number of people visiting 4 different parks A, B, C and D on 5 different days from Monday to Friday during the second week of September. ஓகே ஃபைன். சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா டேஸ் கொடுத்திருக்காங்க. சோ டேஸ் வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கு. பார்க் A, B, C, D 4 பார்க் இருக்கு. அப்ப क्वेश्चनக்கு டைரக்டா போகலாம். What was the respective ratio between the total number of people who visited parks B and D together on Monday? So together on Monday B and D 54 42. டோட்டலா என்னாச்சு? 96. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா and those on Tuesday BD on Tuesday 58 44, which means 102. அப்ப 96 is to 102 க்கு என்ன பண்ணணும்? நான் சால்வ் பண்ணணும். சோ அப்படி நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 டேபிள் எடுத்துக்கலாமா? 3 டேபிள் எடுத்துக்கிட்டேனா இது 32. இது வந்து பார்த்தோம்னா 34. again இதை கேன்சல் பண்ணா 16 is to 17. அப்ப given optionல என்னோட ஆன்சர் யார் இருக்காங்க? 16 is to 17. கிளியரா இது? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The number of people who visited Park C on Thursday. So Thursday Park C க்கு போனவங்க வந்து பார்த்தோம்னா 49. ஓகேவா? Thursday Park C க்கு போனவங்க 49 was approximately what percent less than those who visited the same park on Tuesday? So again Park C Tuesday 80. So ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா என்ன கிடைக்குது நமக்கு? 31 இருக்கு இல்லையா? சோ அப்ப 31 divided by less value. அப்போ less percentage கேக்குறாங்கன்னா higher value எடுத்துக்கணும் into 100.
0 0 get cancel. 310 divided by 8 இல்லையா? So 310 divided by 8ங்கும் போது இங்க listen பண்ணுங்க. 1 8s are 8. இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 3 times வந்து 24. அப்ப given optionல 3 பேஸ் பண்ணி இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான். So full சால்வ் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. So அந்த மாதிரி நான் percentage எடுக்கும்போது எனக்கு 3ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ given optionல இது மட்டும் தான் இருக்கு. So அதனால அதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். So next question பார்க்கலாம். Out of the number of people who visited Park D on Friday Park D 56. So அதுல வந்து 5:2 அப்படிங்கிற ரேஷியோல மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா how many females visited Park D on Friday? So 56 இருக்கு டோட்டலா. எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? 7 பார்ட்ஸ். அப்ப டிவைடட் பை 7 அப்படிங்கும்போது so எனக்கு யார் வேணும்? ஃபீமேல்ஸ் வேணும். ஃபீமேல்ஸ் எவ்வளவு பார்ட்ஸ்? into 2. ஓகேவா? சோ இத சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 8 8 2s are என்ன வந்துரும் நமக்கு 16. அப்ப given optionல 56 divided by 7 into 2. so சால்வ் பண்ணோம் அப்படினா 8 2s are என்ன கிடைச்சிரும் நமக்கு 16 கிடைச்சிரும். சரியா? so next question. What was the average number of people visiting Okay. What was the average number of people visiting parks B, C and D on Wednesday? So Wednesday பாருங்க B, C, D பாருங்க. So இங்க என்ன இருக்கு 60 40 100 150 156 156 divided by 3 அப்படிங்கும்போது so 3 ஆல டிவைட் பண்ணும்போது 52 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் 156 divided by 3 னா 52 தான் இல்லையா so next question பார்க்கலாம் next question என்ன கொடுத்திருக்காங்க what was the difference between the total number of people who visited parks A and C together on Monday so Monday பாருங்க A and C வந்து பார்த்தோம்னா 102 Monday வந்து பார்த்தோம்னா ANC என்ன வந்திருக்கு நமக்கு 102 வந்திருக்கு சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா those who visited same parks together on Thursday so AC Thursday பாருங்க 50 49 which means 9 same parks on Thursday AC 50 49 99 Monday AC 102 2 10 11 112 so இங்க 112 இருக்கு இங்க 99 இருக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னது 13 clear ஆயிது so next question பார்க்கலாமா so next question so அடுத்து நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம்னா So next வந்து நமக்கு என்ன இருக்குன்னா numerical ability இருக்கு so numerical abilityல first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 15 into 4 15 into 4 என்னது 60 யா 16 into 6 என்னது 96 ஆ so 960 யா 1100ல 960 போச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும் 40 அங்கிட்ட ஒரு 100 டோட்டலா என்னாச்சு 140 given optionல என்னோட ஆன்சர் என்னது 140 ஓகேவா next question 110 divided by 1.4 into 7 இல்லையா சோ அப்போ இந்த 0.4 எடுத்துட்டா இங்க என்ன பண்ணிக்கலாம் நான் ஒரு 0 சேர்த்துக்கலாம் சரியா சோ அப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா இது இந்த 14ங்கிறது divided by ல தானே போகுது அப்ப இது 1 times இது 2 times அப்ப 1100 divided by 2 அப்படிங்கும்போது 55 ஆ புரியுதா 110 divided by 2 னா 55 தானே அதோட 0 என்ன பண்ணிக்கணும் சேர்த்துக்கணும் அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 550 ஆ இருப்பாங்க clear தானே இது next question So ஒரு பாயிண்ட் இருந்ததுனா ஒரு 0 என்ன பண்ணிக்கலாம் நானு ஆட் பண்ணிக்கலாம் so 49 இங்க யார் வந்துருவாங்க 7 7 4s are என்னது 28 clear ஆயிது so 7 இங்க 7 7 4s are 28 so 28 அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது 30 minus 28 னா யார் வந்துருவாங்க 2 அப்ப 1/6 into x is equal to 2 னா x ஓட வேல்யூ 6 into 2 யாரு 12 clear ஆ next one 60% of x divided by 0.5 is equal to 276 so clear ஆ எழுதிருக்கேன் பாத்துக்கோங்க so அப்ப இத இப்படி எழுதிக்கோங்கும்போது 0 0 got cancel 6 டேபிள்ல cancel பண்ணோம்னா 6 4s are 24 carry 3 6 6 are 36 அப்ப நமக்கு யார் இருக்காங்க 0.5 இருக்காங்களா so 0.5 பண்ணும்போது யார் வந்துருவாங்க 23 23 into 10ங்கும்போது என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 210 இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வேற என்னவும் நீங்க யோசிக்கலாம் அப்படினா இங்க 46 அப்படிங்கிறது யாரோட மல்டிபிள் பிரைம் நம்பர் 23 ஓட மல்டிபிளா So அத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சர் சொல்ல முடியும் so ஆப்ஷன் பார்த்தனே இந்த 46 வந்துடுச்சா so 0.5 into 10 னா அப்ப 46 into 5 தானே அப்ப என்ன 23 மல்டிபிள் அப்ப என்னோட ஆன்சர் 230 ஆ தான் இருக்கும் அப்படினு என்ன பண்ணலாம் நானு சொல்லலாம்
So next question. 168, 15, 19 divided by 8. அப்போ இங்க யார் இருக்காங்க? 168 இருக்கா? அப்போ 168 plus 15 என்ன கிடைக்கும் நமக்கு? 3, 8. 83. 83ல 19 போச்சு அப்படின்னா 83ல 20 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 83ல 63, 64. 64 divided by 8ங்கும் போது 8 தான் வரும் இல்லையா? ஓகே. ஸோ டைரக்டா என்ன பண்ணிடலாம்னா நம்ம சம் பண்ணிடலாம். சம் பண்ணா இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 8 plus 5, 13, 6, 7, 8, 483, 219. So 13 minus 9, 4, 7 minus 1, 6, 2, 64 divided by 8. 3 times 24, 3 times 24. அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது? 11 multiple. 264 அப்படிங்கிறது 11 multiple அப்படின்னு தெரிஞ்சதுன்னா given optionல 11 multiple தான் என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 6420 1180 minus 960. So அப்போ இங்க ஈஸியா பண்ணலாம்னா இங்க 20 இருக்கு, இங்க 80 இருக்கு. 20 plus 80 100. So இங்க 60 இருக்கு. 100 minus 60 என்னது? 40யா? இப்ப given optionல 40 வச்சு எந்த ஆன்சர் முடிஞ்சிருக்கு? இந்த ஆன்சர் தானே முடிஞ்சிருக்கு. என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 6640வா இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போயிடும். 169 சைடு வந்துடும். 676 ஓட வேல்யூ வந்து 26. இது வந்து 26, இது வந்து 13. So 26 minus 13 என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 13ஆ இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 by 5ஆ? So இது 1 times, இது 3 times. இது 1 times, இது 8 times. So இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 31. 31 into 8 தான் given optionல 8ல முடியறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். So என்னோட ஆன்சர் என்னது? 248. So next question. ஆஃப் கொடுத்திருந்தா மல்டிப்ளிகேஷன் தானே. So next. 5 1 by 6, 3 1 by 2. So 5 1 by 6ங்கும் போது 5 plus 3 என்னது? 8. So அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1 by 6 1 by 12னா so LCM எடுத்தா 12 into 2. 2 plus 1 3. 3 by 12. 3 by 12 na 1 by 4. 8 1 by 4. Okay. 8 1 by 4 into 20. 8 4s are 32. 32 plus 1 33. 33 divided by 4 அப்படிங்கும் போது 33ங்கிறது 11 multiple. Given optionல 11 multiple யார் இருக்காங்க? இதுதானே. புரிஞ்சுதா? கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 1145 520 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். So 520 போச்சுன்னா 5 2 625. 625 divided by 4 inside வரும்போது multiply by 4. 600 into 4 1000. 2400. 25 into 4 100. So 2400 plus 100 என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 2500 இருப்பாங்க. கிளியரா இது? So next question. 169. 169 யாரோட வேல்யூ? 13 ஓட வேல்யூ. 484 வந்து 22 ஓட வேல்யூ. So 13 plus 22 35. So 35 அந்த சைடு போயிட்டு இந்த x இந்த சைடு வந்துச்சுன்னா 45 minus 35 என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 10 இருப்பாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 45% of 40. 10% வந்து பார்த்தோம்னா 4. அப்ப 10% வந்து பார்த்தோம்னா 4. அப்ப 40% அப்படிங்கும் போது 16. 5% வந்து 2. 16 plus 2 என்ன வரும் நமக்கு? 18. அப்போ 18 அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 30 minus 18. So 30 minus 18 தான் என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 12. So 45% of 40ங்கிறது 18. ஓகேவா? So calculate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது. So 152.8. So இந்த 400 இந்த சைடு தான் வரப்போகுது. So அப்ப இந்த 400 இந்த சைடு வந்துச்சுன்னா 00 இங்கிட்டு இருக்கும். minus 400 இருக்கும். So இங்க 80 இருக்கு. இங்க 80 இருக்கு. இங்க 16 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 0.96 கிடைக்கும். கிளியரா? So பாயிண்ட்க்கு அப்புறம் எல்லாமே என்னவா தான் இருக்காங்க? 96ஆ தான் இருக்காங்க. அது இருக்கட்டும். அப்ப 9 plus 2 என்ன வரும் நமக்கு? அங்க 0 தான் இருக்கு. சரியா? அப்ப 9 plus 2 11. So 1 வச்சு முடிற ஆன்சர் 1.96. ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. அப்ப 11 carry 1 எடுத்துக்கோங்க. 8 plus 5 13. 13 plus 1 14. அப்ப 4 1.96 னு முடிற ஆன்சர் எங்க இருக்கு? இதானே. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? So next question. 0.05 into 1.2. 0.05 into 1.2 அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.06 கிடைக்குமா? 0.06 plus 1.74. So plus 1.74
74 அப்படிங்கும் போது ஆன்சர் என்ன கிடைக்குது 1.8 கிடைக்குதா அப்ப 1.8 divided by 6 அப்ப 18 divided by 6 னா 3 1.8 அப்படிங்கறனால இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 0.3 வந்துருவாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन so 4 plus 8 வந்து பார்த்தோம்னா 12 so then வந்து பார்த்தோம்னா இங்க LCM எடுத்தா 6 into 2 5 by 6 so 12 5 by 6 இங்க என்ன இருக்கு 16 இருக்கா 16 minus 12 யார் வந்துருவாங்க 4 clear-ஆ அப்ப given optionல 4 வச்சு என்ன ஆன்சர் இருக்கு so remaining 1 by 6 இருக்குமா 1 minus 5 by 6 அப்படிங்கும்போது remaining 1 by 6 அப்ப என்னோட ஆன்சர் என்னது 4 1 by 6 இங்க எப்படி எழுதிருப்பீங்கன்னா 16 minus 12 5 by 6 so இது ரெண்டு காமனா இருக்கு இல்லையா so அப்ப 4 வந்துரும் so இங்க 1 இருக்கு இங்க 5 by 6 இருக்கு அப்ப 1 minus 5 by 6 னா remaining 1 by 6 தானே so அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இது so பார்த்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் so prelims exam பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 ஸ்லாட் நடக்கும் 4 ஸ்லாட்லயுமே எனக்கு என்ன இருக்கும்னா கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கும் புரியுதா சோ அது எப்படி வேரி பண்ணி கொடுத்தாலும் நமக்கு என்ன பண்ண தெரியணும் ஹையர் அட்டெம்ப்ட்ஸோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியோட என்ன பண்ண தெரியணும் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும் அது ஒண்ணுதான் முக்கியமான விஷயம் எல்லா prelims எக்ஸாமும் பொறுத்த வரைக்குமே சரியா சோ இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ